இப்போ நான் உங்களுக்கு நான் வந்து இது ஜாயின் சென்டர்லேருந்து நான் விளக்கம் சொல்ல போனேன்னாக்க மணிக்கணக்காக ஆகி போயிடும். அவங்க சார் வந்து குயிக்கா முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நான் தோட்ட பராமரிப்புலேருந்து வந்து முதிர் புழு வளர்ப்பு வரைக்கும் நான் உங்களுக்கு நான் கிளியராக ஹார்வெஸ்ட் மார்க்கெட் பண்ணுற வரைக்கும் விளக்கம் சொல்லி தர்றேன். செரிகல்ச்சருங்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல பக்குவமான ஒரு விவசாயம். இப்போ நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறதுல வந்து வேற நான் வந்து 83க்கு முன்னாடி வந்து காய்கறி விவசாயம் பண்ணேன். கடலை, சோளம், கம்பு, வாழை இப்படி போட்டேன். என்னென்னமோலாம் நான் செஞ்சு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய ஒரு வருமானமாக தெரியவே கிடையாது. நான் 83ல் பக்கத்தில் இன்னொருத்தர் மல்பெரி போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவரை போய் பட்டுக்குச்சி வளர்க்குறாராம் அப்படின்னு எனக்கு தெரியப்பட்டுச்சு. சரி நம்மளும் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அவங்க தோட்டத்துக்கு. அவங்க தோட்டத்தில் போய் பார்க்கும்பொழுது அவங்க ஏதோ வேணாதானு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது இன்னும் நல்லா செய்யலாமே அப்படின்னு நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு தெரியல, யாரும் சொல்லி தர முடியாது, நாங்கள் வர ஆபீசர்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மாவட்டத்தினுடைய முன்னோடி பட்டு விவசாயி நான், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய முன்னோடி பட்டு விவசாயி நான். எப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வந்து என் கையில இருக்கு. சென்ட்ரல் ஸ்டீல் போர்டு, மத்திய பட்டு வாரியம், அவங்க சயின்டிஸ்டுங்க யார் வந்தாலும் கிளாஸ் நான் தான் எடுப்பேன், அவங்க உட்காந்து தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் என்கிட்ட இருக்கு. நான் அப்படியெல்லாம் செஞ்சு வந்ததுனால நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து யூனிட்டையே வழிநடத்துற அளவுக்கு வந்துட்டேன். நான் இன்னைக்கு என் கையிலேருந்து வாங்கிட்டு போற விவசாயி 100 முட்டை எடுக்கிறார், 100 கிலோ கூட எடுக்கிறார், 150 முட்டை எடுக்கிறார், 150 கிலோ கூட எடுக்கிறார். நான் திருவாரூர், நாகப்பட்டினம் வரைக்கும் நான் புழு இறக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே இருந்து. அப்படி இருக்கு இந்த தொழில் வந்து நல்லா ஓய்வமான தொழில். ஆனா ஒண்ணு கேட்டுங்க, எவ்வளவுக்கு நம்ம குழந்தைய, ஒரு சின்ன பச்சிலம் குழந்தைய நம்ம எவ்வளவுக்கு நல்லா தெளிவா பாக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பட்டு வளர்ப்பை நம்ம பார்க்கணும். சாயலை பார்க்கணும், சாயலை, மண் வளத்தை பார்க்கணும். முக்கியமான ஒண்ணு பட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். பட்டு வளர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் கார்டன், தோட்டம் நீங்க வந்து நடவு போடுறதுக்கு முன்னாடி கார்டனை வந்து நல்லா உழுது பக்குவப்படுத்திக்கணும். ஒரு ஏக்கராவுக்கு வந்து 10 டன்னு தொழு உரம் போட்டு உழுவணும். 10 டன்னு ஒரு ஏக்கராவுக்கு தொழு உரம் போட்டு உழுவணும். நல்லா உழுது புழுதி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆபீசர்ஸுங்களை பார்க்கணும். பார்த்து அவங்கள்ட்ட எப்படி அவங்க விளக்கங்கள்லாம் சொல்றாங்க, நடவு முறைகளை அவங்க சொல்லுவாங்க, என்ன மாடல்ல எப்படி நடவு முறை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட்டு வளர்ப்புக்கு வந்து நடவு முறைங்கிற இடத்துல வரும்பொழுது 5க்கு 3க்கு 2 நடவு, 5க்கு 3க்கு 2 அப்படின்னு சொன்னா 5 அடி பாரு, 3 அடி நீரோட, செடிக்கு செடி 2 அடி. புரியுதுங்களா? அந்த மாடல்ல நடவு போடணும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நடவு போட்டுட்டு கூடுமான அளவு வந்து 1 இயர் வரைக்கும் ட்ரிப்பு பயன்படுத்தக்கூடாது. 1 இயர் வரைக்கும் ட்ரிப்பை பயன்படுத்தக்கூடாது. 1 இயருக்கு மேலதான் ட்ரிப்பு பயன்படுத்தணும். இந்த 1 இயர் வரைக்கும் அதுக்கு வேறு வராது நல்லா. அதனால 1 இயருக்கு அப்புறம் நீங்க வந்து ட்ரிப்பு பயன்படுத்தினீங்கன்னா ஜோரா கார்டனை கொண்டு வரலாம். 24 ஹவர்ஸ் தளன்னு கார்டன் இருக்கும். அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க தோட்டத்தை நல்லா வளர்த்து கொண்டு வரீங்களோ கார்டன் எந்த அளவுக்கு இருக்கோ. ஆனா நீங்க நடவு போட ஒரு ஏக்கராவுக்கு 5250 கன்று நடவு. ஒரு ஏக்கராவுக்கு நடவு முறையில 5க்கு 3க்கு 2 நடவு முறையில 5250 கன்று நடவாக 5500 கன்று வேணும். அந்த முறையில நடவு போட்டீங்கன்னா 6 மாசத்துல இருந்து 8 மாசம் வரைக்கும் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு கார்டன் வராது. 1 இயர் ஆகணும். இந்த 1 இயருக்கு முன்னாடி நல்ல முறையில நீங்க செடியை போட்டு வளர்த்துட்டீங்கன்னா 4வது மாசம் முட்டை வைக்கலாம். 4வது மாசம் முட்டை வைக்கலாம். அந்த அளவுக்கு கார்டன் வந்துடும். 4வது மாசம் நீங்க முட்டை வச்சு ஒரு வெட்டு வெட்டி விட்டதுக்கு அப்புறம் குரோத் நிறைய வர்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆபீசர்ஸ் செரிகல்ச்சர்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஏக்கராவுக்கு 300 முட்டை வைக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க ஏக்கராவுக்கு 300 முட்டைன்னு சொல்லி. சயின்டிஸ்டுங்கள்ட்ட நான் அடிச்சு பேசுவேன், 300 முட்டை சொல்லாதே சார், 250 முட்டை சொல்லுங்க, அவர் 300 கிலோ கூட எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி 8 டன் சொன்னாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. புதுக்கோட்டையில நான் ஆளினால் எந்த மீட்டிங்ல பேசினாலும் நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது நான் அப்படிதான் சொல்லிடுவேன், 10 டன் குப்பை வை, காரணம் நல்லா கரெக்ட் பண்ண. இப்போ நான் விக்டர் எப்படி ஹார்வெஸ்ட் எடுக்கிறேன்னா அது மாதிரி எல்லாரும் எடுங்க அப்படின்னு சொல்லியே மாற்றி கொண்டு வந்தோம். அப்படி இருக்கிறதுனால கார்டன் வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு 1 இயருக்கு முன்னாடி என்னடா 300 முட்டை வைக்கலாம்னாங்க, கொள்ளையே வயலையே வரல, 50 முட்டை கூட வரல, 60 முட்டைக்கு வரல அப்படின்னு இவன் அடிச்சுட்டு கிடப்பான் விவசாயி.
அது மாதிரி நினைக்கவே கூடாது. 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் 150 முட்டைக்கு இலை வெட்டம். 1 ஏக்கரா 150 முட்டைக்கு இலை வெட்டம். செரிகல்ச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிற எந்த விவசாயியா இருந்தாலும் மேக்சிமம் வந்து 2 ஏக்கரா நடவு இருக்கணும். குறைஞ்சது 1.5 ஏக்கர் நடவு இருக்கணும். சும்மா 1/2 ஏக்கரா போட்டு 1 ஏக்கரா போட்டுவிட்டு நம்ம அல்பரி போட்டால் எனக்கு ஒன்றும் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. 2 ஏக்கரா நடவு போடணும். அந்த 2 ஏக்கரா வந்து 2 வாரியா பிரிச்சிடணும். இந்த மாசம் ஒரு லைடான, அடுத்த மாசம் ஒரு லைடான, அடுத்த மாசம் ஒரு லைடான, அடுத்த மாசம் ஒரு லைடான, அப்படியே போயிட்டே இருக்கணும். இந்த தோட்டம் அந்த தோட்டம், அந்த தோட்டம் அந்த தோட்டம்னு மாறி போயிட்டே இருக்கணும். பட்டு வளர்ப்புக்கு வந்த யாருக்கா இருந்தாலும் ஓய்வே கிடைக்காது. உழைச்சிக்கிட்டே இருக்கணும். என்னைய மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கணும் தோட்டத்தில் கடந்து. ஏன்னு கேட்டா, இந்த ரேரிங் முடியும், அடுத்த ரேரிங் தயாராகணும், அடுத்த ரேரிங் முடியும், அடுத்த ரேரிங் தயாராகணும். உரம் எடுக்கணும், உரம் வைக்கணும், குப்பை வைக்கணும், மருந்தடிக்கணும், டானிக் அடிக்கணும், அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் நல்லா நம்ம பக்குவமா நம்ம செயல்பட்டோம்னு சொன்னா 1 ஏக்கராவுக்கு 1 இயருக்கு அப்புறம் வந்து குறைஞ்சது 150 முட்டை நம்ம வச்சு போடலாம். ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அப்படி 200 முட்டைக்கு வந்துடலாம். 2 வருஷம் ஆயிடுச்சு, 250 முட்டைக்கு வந்துடலாம். நம்ம மேக்சிமம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து நம்ம ஒரு இண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 250 முட்டை நம்ம வச்சோம்னு வச்சோங்க. இப்போ இந்த இங்கே நம்ம லோக்கலில் ஒரு விவசாயி இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறது என்கிட்ட வந்து 300 முட்டை 400 முட்டை எடுக்கிறாரு. அவர் 300 முட்டை எடுத்தாரு அப்படிங்கிறனால 320 கிலோ 330 கிலோ கூடு போட்டுருவார். இப்போ அவர் வந்து 800 ரூபா ரேட்டுக்கு கூடு போட்டுக்கிட்டு இருக்காரு புதுக்கோட்டையில். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கார்டனை நல்லா கொண்டு வரணும். கார்டனை நல்லா எப்படி கொண்டு வரணும்? தொழு உரம் போட்டு பக்கம் 6 மாசத்துக்கு ஒரு முறை, மேக்சிமம் 1 இயருக்கு ஒரு முறை 10 டன் குப்பை வச்சிடணும் 1 ஏக்கர் ஆகும். அந்த குப்பையை எப்படி வைக்கணும்? ட்ரிப்பு போட்டு பயன்படுத்துறவங்க என்ன பண்ணணும்னா, நடிச்சென்றல ஒரு வாய்க்கா வெட்டணும். இந்த இணை வரிசையில் வந்து நடிச்சென்றல அந்த 3 அடி நீரோடையில ஒரு வாய்க்கா வெட்டணும். ஒரு அடி ஆழம் வாய்க்கா வெட்டி அந்த வாய்க்காய்களை தான் இந்த குப்பையை அள்ளி கொட்டி மூடணும். மூடிட்டு ட்ரிப்பை தூக்கி போட்டு தனி கட்டணும். இந்த 4 செடிக்கு ஒரு இடத்துல உரம் வைக்கணும். எங்கன சொட்டு போட்டுக்கிட்டு இருக்கோ அந்த சொட்டு போடுற இடத்துல உரம் வைக்கணும். ஒவ்வொரு லைடானுக்கும் வைக்கணும். ஒவ்வொரு மாசத்தையும் இலை வெட்டும் பொழுது உரம் வச்சு தான் கொண்டு வரணும். குப்பை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வச்சா போதும். அப்படி நீங்க கொண்டு வரும் பொழுது நீங்க வந்து நல்ல முறையில் இப்ப 4 செடிக்கு ஒரு செடிக்கு வந்து 2 கிராம் வைக்கிறது எல்லாம் ஒரு 4 செடிக்கு 4 8 கிராம் குறையாம 10 கிராம் குறையாம உரம் வைக்கணும். நீ அந்த சொட்டு போட போட அந்த உரம் வந்து செடி எடுத்துக்கிறணும். அந்த கண்டிஷனுக்கு ட்ரிப்பு பயன்படுத்துறவங்க போடணும். ட்ரிப் இல்லாமல் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நேராக இந்த இப்போ எங்கள் கார்டனில் பாதி தூரம் வந்து நாங்கள் பாரில் கட்டி விடுவோம். அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த பாரில் கட்டும் பொழுது என்ன பண்ணணும்னா, 2 செடிக்கு இடையில வந்து ஒரு இடத்துல குழி எடுத்துட்டு, கொட்டால குழி எடுத்துட்டு மண்ணுக்குள்ள போட்டு தான் மூடணும். ஆனால் நம்ம விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா, உரம் எப்படிப்பா போட்டா அப்படின்னாக்க, நான் தண்ணியை கட்டி விட்டு அள்ளி போட்டேன்னா வம்பேலடா ஓ அப்படிங்கிறது நாங்கள். ஏன்னு கேட்டால், நீங்கள் வந்து 10% குப்பை உரத்தை கொண்டு போய் தண்ணி மேலே சும்மா அள்ளி போட்டீங்கன்னா 2% கூட அந்த செடிக்கு போகாது. எல்லாம் எவாபரேட் ஆகி காற்றுல ஓடிப்போம். அது ஏன் அந்த உரம் போடணும்? காசை சட்டப்பயிரில் இருக்கிற அள்ளி வெளியே வீசின மாதிரி ஆகி போயிடும். தயவுசெய்து யாரும் இந்த விவசாயிகள் வந்து பட்டு வளர்ப்புக்கு வர்ற ஆசைப்படுற எந்த விவசாயம் இருந்தாலும் கஷ்டத்தை எதிர்பார்க்காம பட்டு தொழில் செய்யணும். அது முக்கியமான ஒன்று. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கார்டனை நல்லா தெளிவாக மட்டும் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் இந்த கார்டனுக்கு வந்து மருந்தடிப்பு போக்குவரத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மழை காலத்தில் ஒரு மாதிரி, வெயில் காலத்தில் ஒரு மாதிரி. மழை காலத்தில் என்ன பண்ணோம்னா, நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிய இலை சுருட்டு புழு போட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இலை சுருட்டு புழு மார்ச்லேருந்து மார்ச் ஆயிடுச்சுன்னா, பிப்ரவரி ஆயிடுச்சுனாக்க இலை செல்லு இலைப்பேன் வந்துடும். இதெல்லாம் நம்ம பக்குவமாக கவனமாக கரெக்ட் பண்ணி அதுக்குரிய மருந்துகளை கரெக்டாக பயன்படுத்தி காடனை கொண்டு வந்தால் தான் இது மாதிரி இலை இருக்கும், இல்லைன்னா வராது. அப்படி இந்த மழை காலத்தில் அந்த இலை சுருட்டு புழு வரும் பொழுது டைக்ளோர்வாஸ் நுவான்னு சொல்றது ஒரு மருந்து. டைக்ளோர்வாஸ் நுவான். ஆனால் அந்த நுவான் கிடைக்கல. எக்ஸ்பரியான மருந்தை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் அடிக்கிறோம் எல்லாரும்.